அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாமுக்கான ஒரு ஷார்ட்கட்டு ஐடியா தரப்போகிறேன். ஒரு கொஷின் பாருங்கள். இதுமாதிரி டைப்பில் வந்ததுன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் டாபிக். இந்த ரிசல்ட்டை பாருங்கள். சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to n காஸ் 2k பை டிவைடட் பை n + 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் 2k பை டிவைடட் பை n + 1 ஈக்குவல் டு மைனஸ் ஆர் ப்ளஸ் 1. இதான் ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி இந்த டைப்பில் எப்படி கொஷின் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம். இங்கே n வருதுங்களா, இங்கே n + 1 வரணும். அங்கே 7னா இங்கே 8 வரணும். இங்கே 9 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 10 வரணும். காசு வரணும், சைன் வரணும். இந்த இடத்த பார்க்கணும். ப்ளஸ் வந்ததுன்னா இதுமாதிரி டைப்பில் கொடுத்து இங்கே இன் பிட்வீன் இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா மைனஸ் போட்டு 1 போடணும். இங்கே மைனஸ் வந்ததுன்னா ப்ளஸ் போட்டு 1ன்னு எழுதணும். ஆன்சரை தான் திரும்பி சொல்கிறேன். இந்த கொஷின் எடுத்துன்னு சொல்கிறேன். இதுதான் கொஷின்னு. சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 காஸ் 2k பை டிவைடட் பை 9 ப்ளஸ் ஐ சைன் 2k பை டிவைடட் பை 9. இங்கே 8 வருது. அப்படின்னா இங்கே ஒன்று ஆட் பண்ணால் 9 வரணும். காஸ் சைன் வரணும். இங்கே ப்ளஸ் வரதுனால ஆன்சர் -1 வரணும். அதேமாதிரி செகண்ட் கொஷின் நீங்களே ஆன்சர் பண்ணலாம். சம்மேஷன் k ஈக்குவல் டு 1 to 11 cos 2k பை டிவைடட் பை 12 மைனஸ் ஐ சைன் 2k பை டிவைடட் பை 12. காசு சைன் வரணும் வருது. இங்கே 11னா ஒன்று ஆட் பண்ணால் 12 வரணும் வருது. ஸோ அப்போ இங்கே மைனஸ் கொடுத்துருந்தா நம்ம ஆன்சரை +1 எழுதணும். ஸோ இனி உங்களுக்கு ஈஸி தான். இதுமாதிரி டைப்பில் கொஷின் கொடுத்தாங்கன்னா ஐஐடி ஜேஇ மெயின் எக்ஸாமில் உடனே ஆன்சர் பார்த்தோன்னே எழுதுவீங்க. ஓகே, சம்மேஷன் கே ஈக்குவல் டு 1 to 6 காஸ் சைன் வருது. ஓகே, இங்கே 6 வருது. அப்போனா இங்கே 7 வரணும். ஓகே, ப்ளஸ் வருது. அப்போ நம்மளுக்கு -1 வரணும். அவ்வளோதான். இதுமாரி மாடலில் இதுமாரி டைப்பில் இனி கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா கொஷின் வந்ததுன்னா ஜேஇ மெயின் எக்ஸாமுக்கு உடனே பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். சரி, எப்படி கொஷின் கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.